உங்கள் எமோஷன்ஸை யார்ட்டையுமே ஷேர் பண்ணாமல் உள்ளே வச்சுருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்கள்ட்ட யாராச்சும் சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி உங்களை யாராச்சும் திட்டிருப்பாங்க, உன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறதுலே தப்பான அட்வைஸ் அதுதான். நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஆக்சுவலி நம்ம மேனேஜ் பண்ணணும். நம்ம எமோஷன்ஸை நம்ம சப்ரஸ் பண்ணும்போது அவன் நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோன்னா நமக்குள்ளே தான் ஒளிஞ்சிருப்பாங்க. நம்ம எதிர்பாராத நேரத்தில் நம்மளை அஃபெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் சப்ரஸ் பண்ணுற எமோஷன்ஸ் உங்களை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃபிசிக்கலாக பார்த்தோன்னா தேவையே இல்லாமல் தலைவலிக்குது, சம்மந்தமே இல்லாமல் டயர்டாக இருக்குது அப்படின்னா சொல்லுவோம். ஆக்சுவலாக அது ரீசனே இல்லாமல் வரது கிடையாது. நம்ம சப்ரஸ் பண்ணி வச்சிருக்க எமோஷன்ஸ் கூட அது காரணமாக இருக்கும். இல்லை லாங் டேர்மாக நான் எமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் கூட வீக்காக வாய்ப்பு இருக்குது அண்ட் கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. இமோஷனல் சப்ரஷன்னால மென்டலாக ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் வர வாய்ப்பு இருக்குது. இமோஷனல் அவுட் பர்ஸ்ட் நடக்கலாம், சேர்த்து வச்சிருந்த அத்தனை கோபமும் ஒரே நாளில் வெடிக்கலாம். நம்ம எம்பத்தைஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்பில் டிஃபிகல்ட்டிஸ் ஏற்படலாம். இதெல்லாம் நீங்கள் பயப்படுறதுக்காக சொல்ல, நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா அது நமக்கே தெரியாமல் நம்மளை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி ப்ரோ, இதை நான் எப்படி ப்ரோ ஹெல்த்தியாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சரை நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கேட்ச் யூ கைஸ் நெக்ஸ்ட் ஒன்.